ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 9th யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் தான் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். கரைதிறனை அடிப்படையாக கொண்ட கணக்குகள்னு சொல்லிட்டு 298 கெல்வின் வெப்பநிலையில் 15 கிராம் நீரில் 1.5 கிராம் கரைப்பொருளை கரைத்து ஒரு தெவிட்டிய கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதே வெப்பநிலையில் கரைப்பொருளின் கரைதிறனை கண்டறிக. ஃபார்முலா வந்து கரைப்பொருளின் கரைதிறன் = கரைப்பொருளின் நிறை, அதாவது அந்த கரையக்கூடிய பொருளின் நிறை பை கரைப்பானின் நிறை, எது கரைக்குதோ நீரோ என்ன கரைக்குதோ அதோட நிறை × 100. ஓகேவா? ஸோ வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 1.5/15 × 100. டெம்பரேச்சர்லாம் வந்து இதில் தேவையில்லை. அடுத்து 303 கெல்வின் வெப்பநிலையில் 60 கிராம் நீரில் எவ்வளவு நிறையுள்ள பொட்டாசியம் குளோரைடு கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்கும். அதே வெப்பநிலையில் பொட்டாசியம் குளோரைடின் கரைதிறன் 37/100 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கரைதிறன் வந்து கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து அப்போ கொடுத்துட்டாங்க 37/100ன்னு சொல்லிட்டு. ஸோ 37/100 கொடுத்துட்டாங்க. 100 கிராம் நீரில் அப்போ இது சிம்பிள் மேத்ஸ் மாதிரி பண்ண வேண்டியதுதான். 100 கிராம் நீரில் 37 கரையும் அப்படின்னா 60 கிராம் நீரில் எவ்வளோ கரையும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னால ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அடுத்து 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 50 கிராம் நீரில் கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான சோடியம் குளோரைடின் நிறை என்ன? 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். ஸோ வந்து இப்போ 50 கிராம் நீரில் தெவிட்டிய கரைசல் உருவாக்க நிறை = இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கரைப்பொருளின் நிறை கேட்டிருக்காங்க. ஸோ கரைப்பொருளின் நிறை கேட்டிருக்காங்க. கரைப்பொருளின் கரைதிறன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கரைப்பானின் நிறையும் கொடுத்துட்டாங்க. கரைப்பானின் நிறை வந்து கரைதிறன் கொடுத்துட்டாங்க. கரைப்பான்னா நீர் தானே. ஸோ 50 கிராம் அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 100 கீழே வந்துடும். ஸோ அதான் 36 × 50/100. அடுத்து 50 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சோடியம் நைட்ரேட்டின் கரைதிறன் முறையே 114 கிராம் மற்றும் 96 கிராம். 50 கிராம் நீரின் உருவான தெவிட்டிய கரைசலை 50 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸுக்கு குளிரூட்டும், அதாவது அந்த வெப்பநிலை குறைக்கிறப்போ கரைசலையிலிருந்து வெளியேற்றும் அல்லது வீழ்படிவாகும் சோடியம் நைட்ரேட் உப்பின் நிறையை காண்க. இதுதான் கொஸ்டின். இதுக்கு முந்தின ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ அந்த கரைப்பொருளின் நீரை தான் நமக்கு தெரியாது. ஸோ கரைப்பொருளின் நிறையை கண்டுபிடிக்கணும்னா அந்த கரைதிறன் × அந்த கரைப்பானின் நிறையை போட்டு கீழே 100 போடுறோம், ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி 30 டிகிரி செல்சியஸ் 2 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ 30 டிகிரி செல்சியஸ்லேயும் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பநிலையை நம்ம கம்மி பண்ணுறப்போ வீழ்படிவாகும் சோடியம் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 57 கிராம்லேருந்து 48 கிராமை மைனஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ வீழ்படிவாகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம்.